வெளிய மட்டும் தான் த்ரிஷா இப்படி. ஆனா, தனிமையில இருக்கும்போது விஜய் கூட த்ரிஷா அம்மா கூட அப்படி இப்படி அப்படின்னு ஒரு வீடியோ லீக் ஆயிருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய முக்கியமான அப்டேட், காசிப், கிசுகிசு எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 செகண்டுக்குள்ள வியூ ப்ராடக்ட்ன்னு வந்து ஷோ ஆகும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஏகப்பட்ட ப்ராடக்ட்டு நெறையா நல்ல நல்ல பெர்சன்டேஜ்ல ஆஃபர்ல வந்து போயிட்டுருக்கு. அதுல உங்களுக்கு ஏதாவது அவசியம், அத்தியாவசியம் தேவை இருந்தா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இல்லன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. த்ரிஷா அம்மாவ பத்தின விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் பல பேர் வந்து பார்த்தோன்னா வந்து கியூரியாசிட்டியா வந்திருக்காங்க. ஏன்னா, த்ரிஷா எவ்வளவு யங்கா இருக்காங்களோ, அத விட வந்து பார்த்தோன்னா, ரொம்ப ரொம்ப யங்கா இருக்கிறது த்ரிஷாவோட அம்மா, உமா. இப்ப விஜய்க்கும், த்ரிஷாவுக்கும் கிரீன் சிக்னல் வந்து காட்டுனதுல அவங்களுடைய பங்கு தான் அதிகப்படியான வந்து பங்கு. த்ரிஷாவோட அம்மாவுக்கு விஜய்னா ரொம்ப ரொம்ப புடிக்குமாம். விஜய்னா ரொம்ப உயிராம். அதாவது அவங்க எந்த ஒரு நடிகருக்கும் தீவிர ரசிகரா இருந்ததில்ல. ஆனா த்ரிஷாவோட அம்மா வந்து விஜயோட நடிப்புக்கு தீவிர ரசிகை அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது அ விஜயும் சும்மா இல்ல. இந்த மதுர படத்துல வந்து, "என்ன ஆன்டி கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு வந்து நீங்க எங்க கடையில தான் காய்கறி வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்." அப்படின்னு வந்து ஒரு டயலாக் பேசியிருப்பார்ல மார்க்கெட்ல. அப்ப வடிவேலு கூட சொல்லுவாப்ல, "ஏன்டா அந்த ஆன்ட்டிய பார்த்தா உனக்கு கல்யாணம் ஆகாத மாரியா தெரியுது?" அப்படின்னோனே, "அதெல்லாம் வந்து ஒரு பிசினஸ் ட்ரிக்குடா. ஐஸ் வைக்கிறதுடா. மாமி பாரு நைட்டு தூங்கவே செய்யாது." அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. அந்த காய்கறி கடையில வந்து வரக்கூடிய சீன்ல. ஸோ ரியல் லைஃப்லயும் விஜய் வந்து பார்த்தோன்னா, அதாவது த்ரிஷாவோட அம்மாட்ட, "த்ரிஷாவோட நீங்க பார்க்க ரொம்ப சார்மிங்கா, கியூட்டா இருக்கீங்கன்னு" சொன்னோனே, வெட்கம் தாங்க முடியலையாம். அந்த அளவுக்கு வந்து இதுவாம். அதே மாரி விஜய் வந்து த்ரிஷாவுடைய அம்மாவ போங்க வாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தாண்டி, உமான்னு வந்து பார்த்தோன்னா, பேர் சொல்லி தான் வந்து கூப்பிடுவாங்களாம். அதுதான் அவங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்குமாம். ஸோ விஜய்ட்ட அதத்தான் வந்து அவங்களும் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணாங்களாம். இது எல்லாத்தையும் வந்து தாண்டி, த்ரிஷாவோட அம்மா வந்து விஜய இன்ஸ்டால வந்து ஃபாலோ பண்றாங்க. நீங்க விஜய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட சோசியல் மீடியாவுல ஃபாலோ பண்றாங்க. 15.9 மில்லியன், அதாவது 16 மில்லியன் வந்து ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. அந்த ஃபாலோவர்ஸ்ல த்ரிஷாவோட அம்மாவும் வந்து ஒண்ணு. ஆனா, இதுல என்ன ஒரு பியூட்டின்னா, த்ரிஷா கூட விஜய வந்து ஃபாலோ பண்ணல. அதுவும் இந்த சமாச்சாரம் நடந்ததுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணலையா? இல்ல இதுக்கு முன்னாடில இருந்து ஃபாலோ பண்ணலையான்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியெல்லாம் த்ரிஷா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா ரீசென்ட்டா விஜய் சோசியல் மீடியாவுல த்ரிஷா வந்து ஃபாலோ பண்ணல. விஜய் மட்டும் இல்ல. பொன்னியின் செல்வன்ல கூட நடிச்ச, வந்தியத்தேவனா நடிச்ச கார்த்தியா இருக்கட்டும், ஜெயம் ரவியா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், இவங்க யாரையுமே வந்து ஃபாலோ பண்ணல. விஜய்க்கும் விஜய்க்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கோ, அதே மாரி வந்து த்ரிஷாவுக்கும் நெறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து இருக்குங்க. அந்த ஃபாலோவர்ஸ்ல த்ரிஷா வந்து தான் கூட இருக்கக்கூடிய இந்த செலிபிரிட்டிய ஃபாலோ பண்ணல. ஆனா, த்ரிஷாவ நெறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. ஆனா, இதே மாரி விஜய் வந்து இப்ப த்ரிஷாவ வந்து ஃபாலோ பண்ணல. அது சோசியல் மீடியாவுல ஃபாலோ பண்ணல. பட் ரியல் லைஃப்ல விஜய் வந்து த்ரிஷாவ மட்டும் தான் ஃபாலோ பண்றாருங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியுங்க. இப்ப அ வெளியில வந்து இது எதுக்கு அப்டின்னா, நம்ம ரொம்ப டீசென்ட்டா இருக்கோம் அப்டின்னு வந்து காட்டிக்கிறதுக்கான, நமக்கு எந்த சம்மந்தமே இல்ல அப்டிங்கிற வந்து ஒரு மாயையும், பிம்பமும். அதே நேரத்துல வந்து உள்ளுக்குள்ள வந்து எடுத்துட்டீங்க அப்டின்னா, விஜய்க்கு த்ரிஷாவோட மட்டும் இல்லப்பா, த்ரிஷா அம்மா கூடயே வந்து பார்த்தோன்னா, செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு. அரட்டை அடிக்கிறது, ஜாலி ஃபன் பண்றது எல்லாமேவுமே வந்து பார்த்தோன்னா வந்து இருப்பாங்க, வப்பாங்க. போதாக்குறைக்கு இப்ப ஆஸ்திரேலியாவுல சொகுசு பங்களா கட்டுறதுக்கு விஜய், த்ரிஷா 2 பேரும் பக்கத்து பக்கத்திலேயே வந்து பார்த்தோன்னா, ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கி போட்டாச்சு. அந்த ப்ராப்பர்ட்டியுமே நம்ம தளபதி தான் வந்து பார்த்தேன்னா, வாங்கி குடுத்துருப்பாரு. இப்ப இன்னொரு கூடுதலான வந்து விஷயம் என்ன ஒண்ணுன்னா, விஜயினுடைய நெறைய சொத்துக்கள், அதாவது அசையும் சொத்து, அசையா சொத்தெல்லாம் சேர்த்தா மொத்தம் 7,500 கோடிக்கு மேல இருக்கு. அதுல இப்ப ஏப்ரல் 20 கோர்ட்ல வந்து பார்த்தோன்னா, கேஸ் வந்து நடக்க போறதுனால, சில முக்கியமான சொத்துக்கள் இது எல்லாத்தையுமே வந்து விஜய் தான் பேர்ல வந்து இருக்கக்கூடாது. தன்னுடைய தகுந்த வட்டாரத்துல வந்து இருக்கிறவங்க பேர்ல வந்து இருக்கணுங்கிறதுக்காக தான், அவர் டிரைவரா இருந்த ராஜேந்திரனுக்கு வந்து மாத்திருந்தாரு. ராஜேந்திரனோட பையனுக்கு எம்எல்ஏ சீட்டு குடுத்திருந்தாரு. அதே மாரி இங்க டைரக்ட்டா த்ரிஷா மேல வந்து மாத்துனா கூட ஏதாவது டவுட் வரும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு தேர்ட் பார்ட்டி மூலியமா விஜய்ட்ட இருந்து இன்னொரு பார்ட்டி மூலியமா மாத்தி, அந்த இன்னொரு பார்ட்டி மூலியமா த்ரிஷாவோட அம்மா பேர்ல வந்து அது மாத்தப்பட்டதாவும், சில சொத்துக்கள் எல்லாமே ரொம்ப வந்து அவங்களுடைய கண்காணிப்புல வந்து சேஃப் அண்ட் செக்யூரா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணுங்கிறதுக்காக, இந்த அதிரடியான விஷயத்துல தளபதி வந்து பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்காரு. அப்படின்லாம் வந்து பயங்கரமா வந்து பேசப்படுதுங்க.
வெளியில தான் நாங்க வந்து அப்படிக்கு இப்படி. ஆனா, தனிமையில வந்து இருக்கும்போது விஜய் கூட வந்து அப்படி. ஏன்னா, விஜய் மாரி ஒரு ஜாலியான பர்சன், ஜாலியான சீட்டா யாருமே வந்து பார்க்க முடியாது. நாங்க செல்லமா வந்து பார்த்தோன்னா, விஜய சீட்டான்னு தான் வந்து பார்த்தோன்னா வந்து கூப்பிடுவோம். கில்லி படத்துல சீட்டா வந்து ஜாக்கெட் வந்து போட்டு எப்பயுமே வந்து இருப்பாரு, வச்சிருப்பாரு. அதே மாரி விஜயினுடைய ஒரு முகம் மட்டும் தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா, நெறைய பேருக்கு தெரியாத இன்னொரு முகம் எனக்கு மட்டும் தான் நல்லா தெரியும்னு சொன்னோனே, கீழ நம்ம ஆட்கள் வழக்கம் போல, "அது என்னமோ வந்து உண்மதான் அண்ணி. ஏன்னா உங்களுக்கு மட்டும் தானே வந்து தெரியும். ஏன்னா நீங்க தானே அண்ணன் கூட வந்து பார்த்தோன்னா, அப்படி இப்படியெல்லாம் வந்து பார்த்தோன்னா இருந்திருக்கீங்க, வச்சிருக்கீங்கன்னு" நம்ம ஆட்களும் கமெண்ட்ட போட்டு வந்து தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள் என்னங்கிறத கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன்